விஜய் சார் அந்த படம் பார்த்துட்டு அந்த சாங்கை போட்டு காமிக்க சொன்னார். நீங்கள் நல்லா ஆன காமின்னு சொல்லி பார்த்தாரு. ஃபுல்லாக பார்த்துட்டு கேட்டார், யார் மாஸ்டர் இது அப்படின்னு சாண்டின்னு. பரவாயில்லையா, உன்னையே நல்லா ஆட வச்சுட்டேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட நல்லா டான்ஸ் ஆடுன்ற பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மற்ற யாரும் சொல்கிறத விட விஜய் சார் ஆஃப்கோர்ஸ் மிக ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடக்கூடியவர். SS Music proudly presents Pandiraj & Co. celebrating the journey of director Pandiraj. Title sponsor Presta Women's Wear in association with Chera Home Junction and SS News Digital. Refreshment partner Chennai Gulfi. Hospitality partner Chai Kings. I decide. I go extra. Presta, always extra. But what extra? ரொம்ப மிடில் கிளாஸ் மக்களுடைய பொழுதுபோக்கு இடம் வந்து மெரினா. இதை வந்து ஒட்டுமொத்த மக்களும் கூடுறதுக்கு ஒரு சரியான இடம்னா அதுதான். அதில் எனக்கு ஒரு கனெக்ஷன் சொல்லணும்னு பார்த்தா, அந்த மெரினான்ற படத்தின் மூலமாக அந்த மெரினா பீச்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து கரெக்டாக மெரினா பீச்சை ஒட்டி ஒரு வீடு வாங்குற அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தது. மெரினா படத்தில் நிறைய கருத்து சொன்னதோட இன்னையும் சேர்த்து கருத்து போனது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து. ஸோ அப்படி தான் வந்து கரெக்டாக 4 மணிக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு, அப்பாடா நம்ம இந்த படத்தில் அந்த ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறோம் அப்படின்றது. ஆனால் சிவாவும் சதீஷும் வர்றதுக்கு முன்னால் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரகிள். எங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு காசு இருக்காது. அன்றைக்கி வந்து ஸ்டில் கேமராவில் தான் முதல் டைமாக அந்த படத்தையும் நாங்கள் எடுத்தோம். 4500 அந்த கேமரா. அந்த 4500 எங்களுக்கு காசு இருக்காது. 5000 வேணும். ஏன்னா எனக்கும் அசிஸ்டன்ஸுக்கும் ஒரு 500 சாப்பாடுங்கிறதுக்கு பைக்கில் தான் வருவோம். அங்கேயே அந்த மரத்துக்கு கீழே படுத்து கிடப்போம். செந்தில்நாதன் மெஸ் அந்த ஹோட்டலில் தான் அக்கௌண்ட் வச்சுட்டு அங்கே வாங்கிட்டு வந்து பொட்டலாமா வாங்கிட்டு வந்து மெரினா பீச்லேயே உட்காந்து அங்கேயே சாப்பிடுவோம். கேடிபில்லா கிளாடிறாங்க படம். நான் அவ்வளோ சீக்கிரம் படத்தை பார்த்து ரொம்ப எமோஷனலாகி அழுகிற கேஸ்லாம் இல்லைண்ணா. பட் சார் படம் பார்த்துட்டு அந்த டேர்னு, அந்த சிவகார்த்திகேயன் சார் அவங்க அந்த டேர்ன் வந்து கண்ணு கலங்க வச்சிச்சு. எனக்கு அழுதேண்ணா. ஃபியூ மூவிஸ் ஒரு 3 படம் 4 படம் தான் எனக்கு அழுக வச்சிருக்கோம். அது சார் ஒரு படம், யார் இந்த மனுஷன் டேரக்டர் யார் வரும்னு அப்போ தான் ஒரு பேரை நான் பார்த்து பாண்டிராஜ். பட் நல்ல டெடிகேஷன். உண்மையிலேயே ஒரு சாயபிங்கர் மாதிரி அனிருத் மாதிரி கண்டிப்பாக இவங்க வருவாங்க. சவுண்டை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. யாரோ பாச்சிட்டியே ஓரமா உள்ள ரோசா மலருது பீச்சில் மெல்ல, நிலவோட இடத்துல நான் நிறுத்துவேன் ஒன்ன, என்ன பண்ண சொன்ன, என்ன வாச்சா விடாத எலக்ட்ரானிக்னால வார்த்தை சொன்னா வந்து விட்டாண்ட நிற்பேன், என்ன காட்டாத கன்ஃபார்மா பிளாட்டாவேன், வார்த்தை சொன்னா வந்து விட்டாண்ட நிற்பேன். இந்த மாதிரி ஒரு ஜாலியில் ஒரு டார்க் ஹியூமரில் ஒரு திருஷ்யம் மாதிரி ஒரு த்ரில்லர் அப்படிங்கும்போது அது ரொம்ப கேட்கும் போதே புது ஒரு ஜானராக இருந்தது. 2 முக்கியமான நபர்கள் பாண்டியராஜ் சார் வாழ்க்கையிலேருந்து அவங்க வந்து வர போகிறாங்க. ஒருத்தர் வந்து ஹி கோஸ் வே பேக் இல்லையா, மரீனாலேருந்து அவர் தொடர்பு இருக்குது. ஆக்டர் சதீஷ் அவர்கள் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இப்போ பரிமளா அண்ட் கோ திரைப்படத்தோட இசையமைப்பாளர் மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன், ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஹாய் கைஸ், வணக்கம். அண்ட் முதல்ல சதீஷ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். மரீனாலேருந்து உங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ ஹவு இம்பார்ட்டண்ட் பாண்டியராஜ் சாரோடைய ப்ரெசன்ஸ் உங்கள் வாழ்க்கையில்? இல்லை, நீங்கள் மேலே வரும்போது கூப்பிட்டீங்க இந்த மாதிரி என்னது அவர் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர்னு. ஆக்சுவலாக அதை இன்னும் மாற்றி சொல்லலாம், என் வாழ்க்கையில் தான் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த மெரினான்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு பெரிய என்ட்ரி, அதாவது 2 பேரும் காம்போ மாதிரி. இப்போது சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டார்னு சொல்லலாம். அவரையும் கூடவே என்னையும் சேர்த்து அந்த படத்தில் அறிமுகப்படுத்தி கூட சேர்ந்து இன்னும் 2-3 பசங்கள்லாம் இருக்கானுங்க. பார்த்து ரொம்ப அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவனுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ஒரு சினிமாவில் ஒரு கதவை திறந்து விட்டதுன்னா பாண்டியராஜ் சார் தான். ரொம்ப முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க என் வாழ்க்கையில். அதில் வந்து ஒரு யாருன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் கல்பாத்தி அகோரம் சார் ஹீரோவாக படங்கள் வச்சு பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் படத்தின் மூலமாக வாய்ப்பு கொடுத்த அந்த துரை செந்தில்குமாராக இருக்கட்டும். கிரேசி மோகன் சார் எனக்கு வந்து இது கொடுத்தவர். அந்த 3 பேரோட சேர்ந்து 4வதாக நிச்சயமாக நான் சொல்லணும்னா பாண்டியராஜ் சார் தான். ஏன்னா அந்த படத்தின் மூலமாக அவர் திறந்து விட்ட கதவு தான் இன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நான் அதேமாதிரி அவரை புரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு பாருங்கள், போன படம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், நல்ல பெரிய படம், பெரிய ஹீரோ, பெரிய செட்டப்பு. திடீர்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு படத்துக்கு வந்துடுவார். சொல்ல முடியாது. அடுத்து திடீர்னு மெரினா அந்த மாதிரி போயிடுவார். அந்த மாதிரி புரிஞ்சிக்கவே முடியாதவரை. ஆனால் கொடுக்குற படம் எல்லாம் நல்ல படமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிக நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் பாண்டியராஜ் சார். இவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசும்போது எல்லாருக்கும்
புரிஞ்ச ஒரு விஷயம் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேக்அவே ஆஃப் திஸ் இன்டர்வியூ. இல்லை மெரினா பற்றி பேசும்போது சொன்னார் பரிமளா அண்ட் கோலியும் மெரினா கரையோரம் நடக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த கனெக்ஷன் மெரினாக்கு உங்களுக்கு என்ன சார் கனெக்ஷன், அதை சொல்லுங்களேன். எனக்கு பிடிக்கும் அந்த இடம், அவ்வளோதான். மெரினா வந்து ஏன்னா ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் மக்களுடைய பொழுதுபோக்கு இடம் வந்து மெரினா. அங்கே தான் வந்து ஒட்டுமொத்த மக்களும் கூடுறதுக்கு ஒரு சரியான இடம்னா அதுதான். மால் போக முடியாமல் மற்ற வேறு இடத்துக்கு போக முடியாமல் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பத்தோடு வெளில போயிட்டு வரணும் அப்படின்னா மெரினா மிகச்சிறந்த இடம். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். மெரினா படம் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே தான் எடுத்தோம், அந்த ஏரியா ஃபுல்லாக. ஆனால் அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கத்தில் இந்த சைடு இன்னும் தொடவே இல்லாத ஒரு ஏரியா இருந்தது. அதை வந்து இந்த பட்டினப்பாக்கத்துக்குள்ளே தொட்டாச்சு, மெரினா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ அதில் எனக்கு ஒரு கனெக்ஷன் சொல்லணும்னு பார்த்தா, அந்த மெரினான்ற படத்தின் மூலமாக அந்த மெரினா பீச்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து கரெக்டாக மெரினா பீச்சை ஒட்டி ஒரு வீடு வாங்குற அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தது அந்த அங்கே கிரகப்பிரவேசத்துக்கும் வந்து சார் வந்து விஷ் பண்ணிட்டு போனார். ஸோ அதான், ஸோ அந்த மொத்த வாழ்க்கையும் வந்து சார் கொடுத்தது தான். மெரினா படத்தில் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், அந்த பீச்சில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். எல்லாத்தையும் ஆழமாக போய் நான் முதல்ல உங்கள் இன்டர்வியூ தான் கொடுத்தேன். எல்லா ஒரு தனி மனித உணர்வுகளுக்கும் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்ப்பீங்க. அதில் அது ரொம்ப அழகாக இருக்கும் சார். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது இப்படியும் எடுக்கலாமா இந்த ஒரு படத்தை, அந்த மாதிரி வந்து வியந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்ன லேர்னிங் உங்களுக்கு இருந்திருக்கு இந்த படத்தில்? பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு படம் நடிக்கும் போது அதில் ஒரு விஷயம் கற்றுப்போம், அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த விஷயம் கற்றுக்கிட்டோம் அந்த டைரக்டர்கிட்ட. அந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க சார்கிட்ட? அந்த படத்தில் வந்து நான் அதுக்கு முன்னாடி அந்த படத்துக்குள்ளே வந்ததே ஒரு நல்ல கதை, அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா சிவாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு ரீசன் இங்கே இருக்கார் வள்ளிகாந்த்னு அவரும் எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சவர். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தப்போ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அட்லி டைரக்ஷனில். நான் சிவாலாம் நடிச்சிருப்போம், அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். ஸோ அவர் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்காரு சிவாவை பற்றி. அஃப்கோர்ஸ் இவரும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்த்துட்டு அப்படி தான் சிவா மேலே ஒரு இதுவாச்சு. ஸோ நான் அப்போவே சிவாவை பிடிச்சிட்டேன். அது என்ன நீ மட்டும் தனியாக போவேன், நானும் தான் வருவேன் அந்த படத்துலன்னு சொல்லி அப்படி தான் டார்ச்சர் பண்ணி போய் இவரை பார்த்துட்டா இவர் அந்த கேரக்டருக்கு கூடவே இருக்க அந்த மெரினால சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு உருவத்தில் பார்க்கும்போது, அன்றைக்கி ஏதோ நான் மஞ்சள் டிஷர்ட் போடுறதுனால கொஞ்சம் வெள்ளையாக க்ளோவாக தெரிஞ்சிருக்கேன். அவர் வந்து நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்க, நீங்கள் வேணான்ட்டார். எனக்கு ஐயோ என்ன வெள்ளையாக இருக்காங்கன்றாரேன்னு சொல்லிட்டு அடுத்து நான் அந்த ஷூட்டிங் அன்றைக்கி வர சொல்லிட்டாரு. பட் எந்த ரோல்ன்றது இல்லை, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் ரோல் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஓவியாவை கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட்டுக்கு ஒரு ரோல் இருக்கும், அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கா என்னடா அதுன்னு காலங்காத்தால் நான் வீட்டிலேருந்து நானே மையெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு தான் போனேன், உண்மையிலேயே கொஞ்சம் கருப்பாக தெரியணுன்ட்டு. பார்த்துட்டு சரி போய் இதில் போய் நில்லுங்க கொண்டாரம் அப்படின்னாரு. போய் உண்மையிலே அந்த கடல் தண்ணி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். காலையிலேருந்து வேறு ஷாட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் இது வந்துச்சு. நல்லா உண்மையிலே அன்றைக்கின்னு பார்த்து நல்ல வெயில் அடிச்சு நின்றுட்டு தான் இருந்தோம். நல்ல கருத்து போனோம். நமக்கு அந்த படம் வந்து பண்ணி ஆகணும். ஆமாம், மெரினா படத்தில் நிறைய கருத்து சொன்னதோடு என்னையும் சேர்த்து கருத்து போனது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து. ஸோ அப்படி தான் வந்து கரெக்டாக 4 மணிக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு, அப்பாடா நம்ம இந்த படத்தில் அந்த ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அதான், ஏன்னா கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோடவே சேர்ந்து நம்மளும் வந்துடலாங்கிறது எங்களுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டே இருப்போம். இந்த ரெமோ படத்தில் ஒரு டைலாகவே வச்சுருப்போம், எப்பா எப்படியாவது இவர் பிடிச்சி நீ ஹீரோ ஆயிருப்பா, ஏன்பா இல்லை நீ ஹீரோ ஆனதான் நான் காமெடி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைலாக் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் அதுலேயும் இதாச்சு. ஸோ மெரினாவில் டேக்அவே அப்படின்னா நாங்கள் உண்மையிலே பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கே பார்த்தோம். அண்டு ஒரு படத்தை வந்து ஒரு குவாலிட்டியான படத்தை பட் அவ்வளோ ஒரு எந்த விதமான பெரிய இதுவும் இல்லாமல் எடுக்க முடியுன்றதுக்கு அந்த மெரினா பெரிய உதாரணம் தான். உண்மையிலேயே அந்த டைம் அஃப்கோர்ஸ் கேரவேனுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு காருக்குள்ளேயே தான் வந்து உட்காந்துட்டு அவங்க ஹீரோயின் அவங்க இவங்களும் அப்படி தான் அதுக்குள்ளேயே தான் ட்ரெஸ் சேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே. நானும் சிவகார்த்திகேயனும் அப்பப்போ ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு லுங்கியை பிடிச்சி நிற்பாங்க, அங்கேயே மெரினா பீச்சுக்குள்ளே தான் உள்ளே தான் மாற்றிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பட் வந்த அவுட்புட் ஒரு பயங்கரமான குவாலிட்டியாக ஒரு படம் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிற ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் ஹிட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இது ஏற்படுத்தி கொடுத்தது மெரினா தான், சார் தான். ஸோ அதுதான். அண்ட் சார் மெரினா படம் முடிக்கும் போது ஒரு பாதித்த விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு, அந்த படத்தோட முடிவில் ஒரு நெகிழ வச்ச விஷயம், அது என்ன விஷயமா இருக்குது உங்களுக்கு? அது நிறைய விஷயம் இருக்குது. அது நிறைய இந்த படத்துக்குள்ளே வந்து ரொம்ப ரசித்து எடுத்தோம். ஆனால் சிவாவும் சதீஷும் வர்றதுக்கு முன்னால் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரகிள். எங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு காசு இருக்காது. அன்றைக்கி வந்து ஸ்டில் கேமராவில் தான் முதல் டைமாக அந்த படத்தையும் நாங்கள் எடுத்தோம். 4500 ரூபா அந்த கேமரா. அந்த 4500 ரூபாய்க்கு எங்களுக்கு காசு இருக்காது, 5000 ரூபாய் வேணும். ஏன்னா எனக்கும் அசிஸ்டன்ஸுக்கும் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பாடு இதுங்கிறதுக்கு பைக்கில் தான் வருவோம். அங்கேயே அந்த மரத்துக்கு கீழே படுத்து கிடப்போம். இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால அருணாச்சலம் செந்தில்நாதன் மெஸ், அந்த ஹோட்டலில் தான் அக்கௌண்ட் வச்சுட்டு அங்கே வாங்கிட்டு வந்து பொட்டலாமா வாங்கிட்டு வந்து மெரினா பீச்லேயே உட்காந்து அங்கேயே சாப்பிடுவோம். அப்புறம் அந்த படத்தில் கூட இருந்தவங்களாம் நிறைய ட்ரபிள்ஸ் இருந்தது. நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சுருந்தவங்களே இது பண்ணி அதில்
கேஸு அது இதுன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. மெரினாவை பற்றி அது ஒரு தனி இன்டர்வியூவே நீங்கள் பண்ணலாம், அவ்வளோ இருக்குது. அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்தது. எனக்கு வந்து அது சிவகார்த்திகேயன்கிற ஒரு பெரிய ஹீரோவை கொடுத்தது, சதீஷ்ங்கிற ஒரு பெரிய காமெடியனை கொடுத்தது, பசங்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய எனக்கு ஒரு தயாரிப்பு பேனரை கொடுத்தது. நல்ல நல்ல உள்ளங்கள் அந்த படம் வந்து நிறைய நட்பு வட்டாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை, நட்பு வட்டாரத்தில் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் எனக்கு அந்த படம் உருவாக்கி கொடுத்தது. அதனால் வந்து ஸ்ட்ரகிளை பற்றி பேசுகிறத விட அந்த சந்தோஷமான தருணங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அது வந்து எனக்கு பசங்க படம் வந்து எப்படி வந்து என் வாழ்க்கையில் வந்து அது ஒரு விசிட்டிங் கார்டோ, மெரினா படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்றைக்கு வேணாலும் நம்ம படம் எடுத்து பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்த படம். எவ்வளவு பேர் சேர்ந்து நம்மளை அடித்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கற்றுக் கொடுத்ததும் அந்த மெரினா படம் பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சதீஷ் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. எந்த இடத்துல நின்று சிவா வந்து சதீஷை இந்த படத்துக்குள்ளே கூட்டிக்கிட்டு வந்து, சார் இது என் ஃப்ரெண்டு கிரேசி மோகன் சார் காம்பவுண்டில் நிறைய ட்ராமாலாம் நடிச்சிருக்காரு சார், இவருக்கு ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு 2 பேரும் வந்து நின்று அந்த இடம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போவே சதீஷ் உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்களும் சிவாவும் நின்று காமெடி பண்ணிக்கிட்டு சிரித்து அந்த அந்யூன்யம் இருக்குல்ல, அப்போவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் 2 பேரும் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. நான் வந்து ஓவியாவுக்கு அந்த ஒரு ஷாட்லாம் இல்லை, நான் அப்போவே உங்களுடைய அந்த கேரக்டர், ஏன்னா உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அவங்க பேசி 2 பேரும், நான் வேறு ஏதாவது பசங்களை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிவாவும் சதீஷும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தூரமாக நின்று அவங்க தூரமாக நின்றுட்டு சிரிச்சுப்பிட்டு அப்புறம் என்னை பார்த்துட்டு வாயை பொத்திக்கிட்டு சிரிப்பாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க வந்து அந்த இதுதான் அப்படின்னா. அது உண்மையிலே ஒரு இப்போவும் அந்த மெரினா பீச் பக்கத்தில் பட்டினப்பாக்கம் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவாவும் சதீஷும் ஓவியாவும் அந்த பசங்களாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த சீன் இப்படி தான் எடுத்தோம், இந்த இடத்துல இந்த ஷாட் இப்படி எடுத்தோம். இப்போ இந்த படத்துலையே லவ்வர் சீன்லாம் எடுக்கும்போது மெரினாவை ஞாபகப்படுத்தும். ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே தான் சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு இதுதான். என்னன்னா எனக்கு சதீஷோட திருப்பி ஒரு படம் பெருசாக பண்ணணும்னு அது அமையவே இல்லை. ஆனால் அப்போவே இப்போ சதீஷ் ஹீரோ ஆகிட்டாப்பில், சூரி ஹீரோ ஆகிட்டாப்பில், யோகி பாபு ஹீரோ ஆகிட்டாப்பில். நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருப்பேன் சதீஷ். அதுக்கு ஒரு இதே இருக்குது சார், சொல்கிறேன். ஒரு நாள் சார் வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சொன்னார், அப்போ நானும் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிக்கல, சூரியண்ணனும் நடிக்க ஆரம்பிக்கல. அப்போ ஒரு லைன் ஒன்று சொன்னார், நாங்கள் 2 பேர் ஹீரோ, நானும் சூரியண்ணனும் ஹீரோ, 4 பேர் 4 ராஜாக்கள்னு ஒரு கதை, 4 கிங்ஸ் 4 கிங்ஸ் சொல்லி ஒரு இந்த ரோல் அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்படி பார்த்தா கடைசியாக அப்படி போய் அது பார்த்தா சிவா வச்சு ஒரு வேறு படம் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அதுக்கும் வந்து எப்படி நடிக்க ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்கும் முதல் வாய்ப்பு இங்கே தான் ஆரம்பிச்சுது. அந்த மைண்டில் அந்த விதை போட்ட ஒரு அவரு தான். அடுத்த மியூசிக் டேரக்டரை பற்றி பேசலாம். பெரம்பூரா நீங்கள்? ஆமாம், பெரம்பூர் ஃபாக்சன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து. ஆக்சுவலி நானும் என்னோட பார்ட்னர் டூவோ, நாங்கள் 2 பேர், பிரதீப் வேன். அவனும் லைக் செகண்ட் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும். லைக் டர்ன்ஸ் அவுட் நானும் ஒரே ஸ்ட்ரீட்டுன்னு அப்புறமா தான் நாங்களே கண்டுபிடிச்சோம். அப்புறமா 9th ஸ்டாண்ட்லேருந்து 2 பேரும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டு லைக் அப்படியே ஒரு பெரிய ஜேர்னி 2 பேரும். அண்ட் இண்டிபெண்டன்ட் சீனில் திங்க் மியூசிக் மூலிமா இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடச்சி. இந்த மாதிரி ஒரு 4-5 ரிலீஸஸ் அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாகவே சாருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி அப்படியே. ஸோ இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு மூவி சைன் பண்ணோம். பட் இருந்தாலும் இதுதான் டெபியூட்டாக. இது சார் டக்குன்னு முடிச்சுட்டு கையில் கொடுத்து சார் சொன்னார், பயங்கரமாக இருக்குது, ஒரு மாதிரி போதையாக இருக்குது இவங்க சாங்லாம் கேட்டால். ஆமாம், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. போடுறாரு என் மேலே, டோ படிப்பேன். பட் எதுவுமே பண்ண தொட்டதே இல்லை ஆனஸ்ட்லி. அப்படியே வருது எல்லாமே நேச்சுரலாக. ஸோ யா, நான் உள்ளே வந்து என்னடா தனுஷ் சார் உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன் சைடில். ப்ரோ அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ சார் நான் ஃபஸ்ட்டு எங்கே என் லைஃப்பில் கிராஸ் ஆனார்னா, பசங்க படம் நான் பார்த்தேன். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு 7th 8th அந்த டைமில் தான் இருக்கும் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படம். நான் அவ்வளோ சீக்கிரம் லைக் படத்தை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாகி லைக் அழுகிற கேஸ்லாம் இல்லைண்ணா. பட் சார் படம் பார்த்துட்டு அந்த டேர்னு, அந்த சிவகார்த்திகேயன் சார் அவங்க அந்த டேர்ன் வந்து கண்ணு கலங்க வச்சிச்சு எனக்கு. அழுதேன். ஃபியூ மூவிஸ், ஒரு 3 படம் 4 படம் தான் எனக்கு அழுக வச்சிருக்கோம். அது சார் ஒரு படம், யார் இந்த மனுஷன் டேரக்டர் யார் வரும்னு அப்போ தான் ஒரு பேரை நான் பார்த்து, பாண்டிராஜ் ஒரு பேர், இவர் தான் சார் அப்படின்னு எனக்கு அப்போ தான் என் லைஃப்பில் அறிமுகம் வர்றாரு. சின்ன வயசு 7th standard 8th standard இருக்கணும். பிரதர் நீங்கள் படம் பார்த்து மட்டும் சொல்லுங்கள், சின்ன வயசு ரொம்ப நேரமாக இவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. நான் 3வது படித்தேன், 4வது படித்தேன். இப்போ எவ்வளோ வயசு உங்களுக்கு? 28.
இப்போ சின்ன வயசுல சதீஷ் நம்ம வயசு வேணா சொல்லாமா, நம்ம வயசு சொல்லாமா வெளில? நம்மள தானே சார், அவன் தம்பியோட ஒரு 2 வயசு பெரியவங்க அவ்வளோதான். இப்போவும் சின்ன வயசு தான் நீங்கள். ஆமாம். ஸோ அப்போதுலேருந்து இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன் சாரோடன்றது என்னால் நம்ப முடியல. ஆனஸ்ட்டாக வீட்டுக்கு போய் தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன். அப்புறமா தான் ஹிட்டாங்க நீங்கள். சார் உண்மையிலேயே சார் இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் அது கூடாது சார், உண்மையிலேயே சார். ஆக்சுவலாக என் ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்துருந்தாங்க 2 பேர். என்னை யாருன்னே எனக்கு தெரில. நான் ஆஃபீஸில் நுழையிற 2 பேர் என்னையே பார்க்குறாங்க, எந்த ஆஃபீஸில் யார் இவன் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ வாய்ப்பு கேட்டு வந்திருக்காரு போல. அப்புறம் மாடியில் ஏறினவன தான் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் கிட்ட, ஓ இவர் தான் பாண்டியராஜன் தான். அப்படிலாம் இல்லை சார், கலாய்கிறாரு அப்படிலாம். சரி இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நம்மளையே யாருன்னு தெரியாமல் நம்மகிட்ட வாய்ப்பு கேட்டு வந்திருக்காங்க, கொடுக்கக்கூடாதுன்னு. பட் ஒர்க்கு வந்து கொடுக்க வச்சிருச்சு. தேங்க்யூ சார். ஆல்சோ அந்த பெரம்பூர் அந்த ஸ்ட்ரீட் மேட்டர் வந்து உங்களுக்கு நம்பிக்கை பெரம்பூர் அந்த ஃபாக்ஸன் ஸ்ட்ரீட் உள்ளவங்க பூரா அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை நீங்கள் சொன்னீங்களா அதுக்கே இவ்வளோ லாயலாக இருக்காங்களே, படத்துக்கு எவ்வளோ லாயலாக இருப்பாங்க அந்த மாதிரி தான். ஸோ எஸ், ஹோப்ஃபுல்லி உங்களை ஹாப்பி பண்ண நம்புகிறோம் சார். படத்தில் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப லக்கி நாங்கள் இந்த படத்துக்கு டெபியூட்டாக. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபன்னி ஒரு டார்க் காமெடி படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் வந்து இட்ஸ் நாட் an easy. ஆமாம், இட் வாஸ் அ சேலஞ்ச். என்ன ஸ்மால் டைம் ஃப்ரேம், இட் வாஸ் அ சேலஞ்ச். பட் இது எங்களுக்கு எப்படின்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சார்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம் டெய்லி. அதுவும் அவர் எங்கள் ஒர்க்கை ஆக்சுவலி ஈஸி பண்ணார் நிறைய விஷயத்தில். வந்து இது மாதிரி இது போடுப்பா, இது மாதிரி பண்ணலாம் நிறைய இது கொடுத்தாரு, இன்புட்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஈஸியாக லைக். சார் உங்களுக்கு மியூசிக்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது? பாடுவீங்களா? மியூசிக் வந்து பயங்கரமான இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஒன்று கேட்டால் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல தெரியும். அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த மியூசிக் நாலேஜு சென்ஸு அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இதை கேட்டேன்னா இது ஹிட் ஆகும், இது ஹிட் ஆகாது, இது அதுவுமே நான் சொல்கிறது பூரா ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், அவ்வளோதான். அந்த இதில் உங்கள் சாங் வந்து அந்த வாட்ச் ஆகிடாத சாங்கும் ஒரு 2 தீம் போட்டு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சந்தோஷ் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒழிய சந்தோஷ் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவங்களெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் தொழிலில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா போன படம் சனாவோட ஒர்க் பண்ணியாச்சு. அப்போ அதோடைய குவாலிட்டி, அதோடைய அந்த பொட்டலம் மிட்டாய் சாங்கும் பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. அப்போ இந்த படத்தில் நமக்கு ஒரு சாங் வேணும். அது ஏன்னா இப்போ சாங் வந்து ஒரு பிஎன்சி ஆடியன்ஸை கூட்டி வரதுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அப்போ ஆனால் அவங்களுடைய ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒர்க்குக்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அதுவும் எந்த நிமிஷத்தில் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங் முடிக்கிற தருணத்தில் தான் இவங்களே நாங்கள் ஓகே பண்ணுறோம். அப்போ வந்து அந்த கமிட் பண்ண அந்த நிமிஷத்துலேருந்து இன்னேற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்னா ஃபோன் அடித்தா எடுக்கிறாங்க. மியூசிக் டேரக்டர்ஸ் பெரும்பாலும் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டாங்க. ரஞ்சித், நான் சொல்கிறத கேட்கவே இல்லை நீங்கள். இந்த மியூசிக் டேரக்டருக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. ஃபோன் அடிச்சா எடுக்கிறாங்க உடனே. தேங்க்யூ சார். இப்போ எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு படம் வரைக்கும் எடுப்பாங்க. எப்பவுமே எடுப்போம் சார். அப்புறம் ஒரு 4-5 படம் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே எடுப்போம் சார். இப்போ நான் யோசிக்கிறேன், நீங்கள் 4 பேர் கேட்டால் என்ன பண்ணாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம இருக்கும்போது இன்னொரு டேரக்டர் ஃபோன் அடிக்கும்போது பார்ப்பாங்க, இவர் ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்ட்டு வைப்பாங்க. டேய் இதை தானே எங்களுக்கும் பண்ணுவீங்க அப்படின்னு. பட் நல்ல டெடிக்கேஷன். உண்மையிலேயே ஒரு சாயபிங்கிற மாதிரி அனிருத் மாதிரி கண்டிப்பாக இவங்க வருவாங்க. சவுண்டை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அமேசிங். சரி, அவர் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யூ கேன் சிங் a few lines. சூப்பராக பாடுவாப்ல, சூப்பராக இருக்கும். வாய்ஸ் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், நீங்களும் பாடியிருக்கீங்க இல்லையா மூவியில்? ஸோ வாட்சாம் விடாத நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் few lines. காதல் காலிங் பிள்ளை என்ன தேடி வீடு பக்கம் வந்து இருக்குடி, ஃபீல் தந்து இருக்குடி. ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக நம்மளோட பேரு பற்றி பேசுகிறாங்கடி, என்ன ஓட்டுறாங்கடி. ஆரோ பாச்சிட்டியே ஓரமா உள்ள ரோசா வளருது பீச்சில் மெல்ல, நிலவோட இடத்துல நான் நிறுத்துவேன் உன்ன, என்ன பண்ண சொன்ன, என்ன வாச்சா விடாத எலக்ட்ரானிக்னால வார்த்தை சொன்னா வந்து விட்டாண்ட நிற்பேன், என்ன காட்டாத கன்ஃபார்மா ஃப்ளாட் ஆவேன், வார்த்தை சொன்னா வந்து விட்டாண்ட நிற்பேன். வெரி நைஸ். கொஞ்சம் அப்படியே விக்ரம் சார் வாய்ஸ் மாதிரியே இருக்குல்ல எனக்கு. அப்படியா? ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா அது சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்லுவாங்க அது. அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ்
ஸ்பெஷல் ஒரு அப்ரிசியேஷன் டு இண்டி ஆர்டிஸ்ட் Thank அண்ட் you ஹியூஜ் so much. ரெஸ்பெக்ட். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, Thank you, மீண்டியும் thank பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த மூவி. அப்போ காத்துட்டு இருக்கோம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு தேங்க்யூ ஸோ பார்க்கறதுக்கு. மச், ரியலி எக்ஸைட்டட் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இங்கே வந்ததில் நான் இன்னொருத்தருக்கு எக்ஸ்ட்ராவாக நன்றி சொல்லி சாண்டி மாஸ்டருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி அதான் அந்த நாய்சேகரில் ஃபஸ்ட்டு நான் தான் முதல் முறையாக நல்ல பெருசாக ஆடின பாட்டு அந்த எடக்கு முடக்கு சாங்கு. அதுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். அனிருத் வந்து ஃப்ரெண்டுக்காக ஃப்ரீயாக அவர் வந்து ஒரு சாங் அந்த படத்துக்கும் பெருசாக போடவும் இல்லை, காசே வாங்காமல் போட்டு கொடுத்தாரு. அண்ட் சிவகார்த்திகேயன் அந்த பாட்டை ஃப்ரீயாக எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவன் தான் டான்ஸ் மாஸ்டர். அந்த எடக்கு முடக்கு சாங்கில் அது ஒரு ஸ்டெப்பு வந்து சொல்லி கட்டுறாரு சார். என்னென்னா வந்து இந்த லவ்வால் டாகா சுத்தின மத்தியிலங்கும் போது கையில் இப்படி சொல்லி கட்டுறாரு. லவ்வால் இப்படிலாம் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்குது மாஸ்டர். இல்லை இது நீங்கள் காலில் பண்ணணும் அப்படின்னாரு. காலில் ஏன்னா உண்மையிலேயே போட்டு காலை தூக்கி உள்ள விட்டுலாம் எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, ஓகே நல்லா இதெல்லாம் வந்தது. பட் அதுக்கான முழு இதே எங்கே இது பார்த்தோன்னா விஜய் சார் அந்த படம் பார்த்துட்டா அந்த சாங்கை போட்டு காமிக்க சொன்னார். நீ நல்லா ஆன காமின்னு சொல்லி பார்த்தாரு. ஃபுல்லாக பார்த்துட்டு கேட்டார், யார் மாஸ்டர் இது அப்படின்னு சாண்டின்னு. பரவாயில்லையா உன்னையும் நல்லா ஆட வச்சிட்டேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட நல்லா டான்ஸ் ஆடினன்ற பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மற்ற யாரும் சொல்கிறத விட விஜய் சார் ஆஃப்கோர்ஸ் மிக ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடக்கூடியவர். ஸோ அவர் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை நிறைய இடங்களில் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ மாஸ்டர். இன்னும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நிறைய டான்ஸ் ஆடி நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு தான் மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணோம். அண்ட் பரிமளான்கோட டீசர் பார்த்தீங்களா சார்? என்ன சொல்ல விரும்புகிறேன், எனக்கு எல்லாம் பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சார் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயராம் சாராக இருக்கட்டும், இல்லை ஊர்வஷி மேடம், எல்லாருமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஒரு அவங்க எல்லாமே பண்ணக்கூடியவங்க, எமோஷனல் காமெடி எல்லாமே. அண்ட் சார் அந்த இதையும் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஜாலியில் ஒரு டார்க் ஹியூமரில் ஒரு திருஷ்யம் மாதிரி ஒரு த்ரில்லர் அப்படிங்கும்போது அது ரொம்ப கேட்கும்போதே புது ஒரு ஜானராக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் இது மாதிரியே டீசர் மாதிரியே படமும் பெரிய ஹிட் ஆகும். அண்ட் அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் ஏன் நிறையா ஹிட் ஆகணும்னா நிறைய பேர் அவர் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. ஹீரோவாக இருக்கட்டும், காமெடினாக இருக்கட்டும், பாருங்கள் இப்போ மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் அவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இவர் ஒருத்தர் ஜெயிக்கிறது சினிமாவில் கஷ்டப்படுற நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு சமம். ஸோ அதுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் சார். ரொம்ப அழகான வார்த்தைகள். ஏன்னா இவருக்காக இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல பேர் எவ்வளோ பேர்கிட்ட சம்பாரிச்சிருக்க முடியும், எவ்வளோ ஒரு லாயலான ஒரு மனிதராக இருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு காமிக்குது. நிச்சயமாக ஹீரோஸ்லாம் இப்போ ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்காங்க ஷூட்டிங். இல்லைனா கண்டிப்பாக அவங்க வந்திருப்பாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்காக எல்லாரும் வருவாங்கன்றது அதுக்கு சொல்ல வரேன் நான். ஸோ நான் இங்கே இருந்ததுனால வந்துட்டேன். மற்றபடி வெளியூரில் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைனா அவங்களும் கண்டிப்பாக வந்து நின்றுருப்பாங்க இங்கே. ஸோ ட்ரூலி இன்ஸ்பைரிங். இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நிறைய பேர் இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் அவங்க கம்பெனிலே படத்தை எடுக்கிறது, நிறைய பேருக்கு சொல்கிறது, வெளியில் அவங்கள பற்றி சொல்லி கேளுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி பண்ணுறது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணமே அவரை இன்னும் பெருசாக கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி இன்ஸ்பைரிங் டு ஆல் ஆஃப் us. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் சைன் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.